காஞ்சி பட்டை போன்ற நீலவானம், அதில் சரிகை பொட்டுக்களை போன்ற நட்சத்திரங்கள். கோடிக்கணக்கான இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் அமைந்த பல்வேறு நட்சத்திர மண்டலங்கள். இவற்றை அண்டகோளங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றார்கள். இவை வழக்கமாக நாம் வானத்தில் காணும் நட்சத்திரங்கள் அல்ல. அவற்றுக்கும் அப்பால், பல கோடி மைல்களுக்கும் அப்பால் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் நட்சத்திரங்கள். இவற்றில் தான் எத்தனை வண்ணங்கள், எத்தனை வடிவங்கள்! ஆஹா, எல்லாமே எழில்மிகு ஓவியங்கள். ஒரே இடத்தில் நிற்பதைப் போல் தோன்றும் இந்த நட்சத்திர மண்டலங்கள் உண்மையில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. குதிரையின் முகம் போல் தோன்றும் இந்த நிழல் தோற்றம் ஒரு தனி அண்டகோளம். இதற்குள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வண்ண வண்ண வித்தை காட்டும் இவை ஒளிவிளக்குகள் அல்ல, மின்னுகின்ற நட்சத்திரங்கள் தான். இவற்றிலிருந்து புறப்படும் ஒளிக்கதிர்கள் நம் பூமிக்கு வந்து சேர பல்லாயிரம் ஆண்டுகளாகின்றன. நாம் காணும் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இதென்ன பட்டை தீட்டாத சிவப்பு வைரமா? இல்லை, இது ஓர் அண்டகோளம். இது எங்கே போகிறது? இன்னொரு அண்டகோளம் இதை நோக்கி வருகிறதே. ஒன்றையொன்று நெருங்குகின்றனவே. எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் சாலையிலே நடக்கும் விபத்துக்களைப் போல் இதோ வானவீதியிலும் இந்த பயங்கர மோதலின் விளைவாக சூரியனிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு தீக்கோளம் தான் நாம் வாழும் இந்த பூமி. பூமியை நெருப்பாய் படைத்த இயற்கைக்கு அதை அணைக்கவா தெரியாது? பெரும் மழை, இடைவிடாத மழை. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு இந்த மழை பொழிந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நெடுங்காலம் வரையில் இந்த பூமி ஒரு நெருப்பு கோளமாகவே இருந்தது. மழை தொடர்ந்தது. மலைகளும் கற்களும் தோன்றின. மலைச்சாரல்களில் விழுந்த மழை நீர் சின்ன குழந்தை போல் தவழ்ந்தது. சிறுமியைப் போல் தளர்நடை போட்டது. குமரியைப் போல் துள்ளி குதித்தது. அருவிகளாய் சிரித்துக் கொட்டியது. ஆறுகளாய் பாய்ந்து ஓடியது. முடிவில் கடலில் கலந்தது. பூமியின் மேற்பரப்பு நீரால் நனைந்தது. நெருப்பு அணைந்தது. நிலமடந்தையின் உடல் குளிர்ந்தது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் தாவரங்கள் தோன்றத் தொடங்கின. காளான்கள். கல்மனதில் கூட இரக்கம் தோன்றுவதைப் போல கற்பாறைகளுக்கிடையே முளைத்த செடிகள். செக்கச் செவேலென்று இருந்த பூமி பெண் இப்போது பச்சை பசேல் என்ற பட்டாடையை அணிந்து கொண்டாள். கொத்து கொத்தான பூக்களினால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். இதன் பிறகு மீண்டும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் உருண்டோடின. உலகில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்தன. முதலில் ஒரு செல் உயிரினங்கள் நீரில் தோன்றி வளர்ச்சி பெற்று பிறகு மீன்கள், நண்டுகள் என்று பெருகத் தொடங்கின. இதே சமயத்தில் நிலத்தில் நெளிகின்ற புழுக்கள், ஊர்கின்ற பூச்சிகள், கண்ணுக்கு விருந்தான மலர்களை காதலர் போல் சுற்றி வரும்
பட்டாம்பூச்சிகள், மனிதர்களுக்கு முன்பே கூட்டமாய் சேர்ந்து வாழ கற்றுக்கொண்ட பறவைகள், இப்படி படிப்படியாக உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தன. சில நிலத்தில் மட்டும் வாழ்ந்தன, வேறு சில நீரில் மட்டுமே வாழ்ந்தன. சில உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் மாறி மாறி வாழும் இயல்பை பெற்றன. மனிதர்கள் தோன்றுவதற்கு முன் இப்படி உயிரினங்களின் வளர்ச்சியில் எண்ணற்ற மாற்றங்கள். இதைப் போலவே பூமியின் நில அமைப்பிலும் எத்தனையோ மாற்றங்கள். ஒரு காலத்தில் உலகத்தின் நில அமைப்பு இப்படித்தான் இருந்தது. இது ஆசியா, இது ஐரோப்பா, இது வட அமெரிக்கா, இது தென் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா, இது இந்து கடலில் அமைந்திருந்த நிலப்பரப்பு, இது ஆஸ்திரேலியா. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா கண்டங்களும் இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டுதான் இருந்தன. பூமியின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ந்திருந்தது. அதன் உட்புறத்தில் கொதிக்கின்ற இந்த தீக்குழம்பினால் பூமியின் மேற்பரப்பும் பாதிக்கப்பட்டது. ஒன்றாயிருந்த நிலப்பகுதியில் பிளவுகள் தோன்றின. கண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகிச் சென்றன. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் மேற்கு நோக்கி நகர்ந்தன. இந்த மாற்றம் ஒரு நாளிலோ ஓராண்டிலோ நடந்துவிடவில்லை. சிறிது சிறிதாக பல லட்சம் ஆண்டுகளில் நடந்ததாக நிலநூல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த கண்டப்பெயர்ச்சிக்கு பிறகு பூமியின் மேலிருந்த நிலப்பரப்பு புதிய வடிவத்தை அடைந்தது. மேலும் பல லட்சம் ஆண்டுகள் ஓடின. 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்கு தெற்கே இன்று இந்து கடல் இருக்கும் இடத்தில் பெரியதொரு நிலப்பரப்பு இருந்தது. கடலின் அடித்தளத்தை ஆராய்ந்த அறிஞர்கள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பரந்த நிலப்பரப்பை இதோ நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார்கள். இன்னொரு விந்தையான செய்தி, இந்தியாவுக்கு வடக்கே இன்று வானளாவ நிற்கும் இமயமலை அன்று இல்லை. அந்த இடத்தில் எங்கு நோக்கினும் கடலாகத்தான் இருந்தது. அப்போது நிகழ்ந்தது ஓர் அற்புதம். கடலாக இருந்த இடத்தில் இமயம் எழுந்தது. உலகிலேயே உயரமான மலையாய் நிமிர்ந்தது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா முதலிய வற்றாத ஆறுகளின் உற்பத்தி மையமாக விளங்குகிறது. வடக்கே இமயம் தோன்றிய அதே நேரத்தில் தெற்கே இருந்த நிலப்பரப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அதன் பிறகு அமைந்த இந்த பகுதிதான் லெமூரியா கண்டம். இயற்கை மாற்றங்களின் விளைவாக லெமூரியா கண்டத்தின் சில பகுதிகள் கடலில் மூழ்கின. புதிதாக உருவெடுத்த இந்த நிலப்பகுதிதான் மானிடவியல் அறிஞர்கள் ஆர்வத்தோடு பார்க்கின்ற, இலக்கிய ஆசிரியர்கள் இன்முகத்தோடு பேசுகின்ற உலக நாகரிகத்தின் தொட்டில், வரலாற்று மாளிகையின் திறவுகோல், கவின் கலைகளின் பிறப்பிடம், கன்னித் தமிழ் முன்னோர்களின் இருப்பிடம், நாம் கொண்டாடி போற்றும் குமரி கண்டம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடியினரான குமரிக்கண்டத்து தமிழர்கள்தாம் உலகின் பல பகுதிகளிலும் சென்று குடியேறினர். அங்கெல்லாம் தம் நாகரிகத்தை பரப்பினர். பறந்து கிடந்த இந்த குமரி கண்டம் பல்வேறு நாடுகளாய் அமைந்திருந்தது. காடு திருத்தி கழனியாக்கிய குமரி நாடு, எழுதுவதற்கு ஓலை வழங்கிய 7 குறும்பனை நாடு, ஏற்றம் மிகுந்த 7 பின்பாலை நாடு, தேனும் தினையும் தந்த 7 குந்த நாடு, வீர மறவர் வாழ்ந்த 7 முன்பாலை நாடு, சென்னல் வளம் கொழித்த 7 குணகாரை நாடு,
கடலும் காயலும் இணைந்த கொல்லம், பொன்னும் மணியும் மலிந்த தென்பாலி, தென்னை வளம் செறிந்த ஏழ்கங்க நாடு, பகுருளி ஆற்றினால் பசுமையை கொஞ்சிய ஏழ்மதுரை நாடு. இதன் தலைநகரம் முத்து கொழிக்கும் கடல் முத்தமிடும் தென்மதுரை. இது தமிழ்நாட்டில் இருக்கும் இன்றைய மதுரை அல்ல. தென்னிந்தியாவுக்கு தெற்கே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த எழில் நகரம். அழகுமணி மாளிகைகள், ஆடல் வளர் அரங்கங்கள், அரங்கூறும் மன்றங்கள், திரா மண்டபங்கள், அங்காடி நெடுந்தெருக்கள், வண்டாடும் பூம்பொழில்கள், விளையாட்டு பயிலிடங்கள், வீரர்களின் பாசறைகள், நீராடும் பொதுக்குளங்கள், நிறைந்திட்ட உயர்வளங்கள். இத்துணை சிறப்புகளோடும் வாழ்ந்த இந்த திருநகரில் இயல் வளர்த்து இசை பரப்பி கன்னித் தமிழ் களிநடனம் புரிந்த மன்றம் இது. எண்ணற்ற இலக்கிய மலர்கள் பூத்து குலுங்கிய தமிழ் பூஞ்சோலை. இந்த தென்மதுரையில் தான் தேன்மதுர தமிழ் வளர்க்க முதல் தமிழ்ச் சங்கத்தை நிறுவினான் பாண்டிய மன்னன் காய்ச்சினவழுதி. மொழி வளர்க்க சங்கம் வைத்த முதல் மனிதன் தமிழன்தான். கவியாளும் புலவர்களுடன் கண்ணல் தமிழின் இனிமையை பருக புவியாளும் மன்னர்களும் ஒன்றாய் அமர்ந்திருந்தனர் அன்று. அவர்கள் அனைவரையும் ஆண்டது தமிழ் ஒன்றே. முத்தமிழ் வளர்த்த கைகளில் மன்னன் முத்துக்களை குவித்து மகிழ்ந்தான். பொற்காசுகளை வழங்கி பூரித்தான். செந்தமிழ் பாடல்களை இயற்றியவருக்கு செம்பவளங்களை பரிசளித்தான். காவியம் இயற்றிய கரத்தில் கங்கணத்தை பூட்டி களிப்படைந்தான். காய்ச்சினவழுதியால் நிறுவப்பட்ட இத்தமிழ்ச் சங்கம் பாண்டியன் கடுங்கோன் காலம் வரை 4440 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது. முடிநாகராயர் முதலான 549 புலவர்கள் முதல் சங்கத்தில் இருந்தனர். எத்தனையோ பரிபாடல்கள், இணையற்ற முதுநாரை, இனிமை மிகுந்த முதுகுருகு, இப்படி எண்ணற்ற நூல்கள் இயற்றப்பட்டன. இவற்றோடு முதலாக பயண நூல் தோன்றியதே குமரி கண்டத்தில் தான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல நாடுகளுக்கும் தரை வழியாக சென்று வந்தான் பாண்டிய மன்னன் செங்கோன். அதனை தீந்தமிழில் பாடினார் தனியூர் சேந்தன் என்னும் புலவர். தமிழன் இயற்றிய உலகின் முதல் பயண நூலான இதன் பெயர் செங்கோன் தரைச்செலவு. இவன் நிலந்தரு திருவிற்பாண்டியன். தமிழ்ச் சங்கத்தில் புலவரோடு புலவராக வீற்றிருந்த தமிழ் மன்னர்கள் வயல்வெளியில் உழவரோடு உழவராக ஏர்பிடித்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை ஏர்பூட்டும் முதல் நாளில் மன்னர்கள் பொன்னேர் என்ற முன்னேர் நடத்தினர். குடைநிழலில் இருந்து கோலோச்சுவதுடன் குடிமக்களின் வாழ்வில் பங்கு கொள்வதும் தம் கடமை என்று கருதினர். சென்னல் கொழிக்கின்ற கழனிக்கு சீர் சேர்த்த தமிழ் மன்னர்கள் நன்முத்து கொழிக்கின்ற கடலிலும் தம் திறம் காட்டினர். கடல் கடந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று புகழ் வளர்த்தனர் குமரி கண்டத்து மாமன்னர்கள். அங்கெல்லாம் தமிழ் கலைகளையும் தமிழ் பண்பாட்டையும் பரப்பி வந்தனர். வெளிநாடுகளில் தாம் கண்ட அரிய பொருள்களையும் பயனுள்ள பயிர் வகைகளையும் கொண்டு வந்து தம் மக்களின் வாழ்வில் நலம் சேர்த்தனர். பரந்த கடலின் மீது பயணம் செய்து திரும்பிய பைந்தமிழ் மன்னன் இந்த பாண்டியன் நெடியோன். அவனை வரவேற்றும் அலைகடலுக்கு நன்றி தெரிவித்தும் குமரி கண்டத்து மக்கள் கொண்டாடிய விழா முன்னீர் விழா. அவ்விழாவில் சுறாமியின் கொம்பு நட்டு தாழை மடல் சார்த்தி ஆழ்கடலை வாழ்த்தி வழிபட்டனர்.
மன்னன் நெடியோன் தன் பயணத்தின் நினைவாக தான் கால் வைத்த வெளிநாட்டு கடற்கரைகளில் பல கற்படிமங்களை நிறுவினான். அந்த கற்படிமங்களின் பாதங்களை கடல் அலைகள் தழுவிச் சென்றன. அதனாலேயே வடிம்பலம்பன் இந்த நெடியோன் என்று இந்த மன்னன் அழைக்கப்பட்டான். இயற்கை சிரித்த போது பூமி செழித்தது. இயற்கை சீறிய போதோ நிலம் நடுங்கியது, கடல் பொங்கியது. பாரெங்கும் புகழ் பரப்பிய குமரிக் கண்டம் இப்படி ஒரு இயற்கை சீற்றத்திற்கு உள்ளாக்கியது. தமிழ் மக்களின் கலைப்பொருள்களும் சங்கத்தின் இலக்கிய சுவடிகளும் மூழ்கி மறைந்தன. கண்டத்தின் பெரும்பகுதியை கடல் விழுங்கியது. கடலில் அமிழ்ந்தது போக எஞ்சிய பகுதிகள் இவை. தென்கோடியில் அமைந்த தென்பாலி, பரந்த கடல் நடுவே இருந்த பனைத்தீவுகள், சீர்மிகுந்த சூரியத்தீவு, செழிப்பு மிகுந்த குமரி நாடு. கடல் கொண்ட தென்மதுரைக்கு பிறகு குமரி நாட்டில் குமரி ஆற்றங்கரையில் புதிய தலைநகர் ஒன்றினை நிறுவினர் பாண்டியர்கள். சங்கத் தமிழின் வரலாற்றில் மங்காத புகழ் படைத்த இந்த நகரம்தான் கபாடபுரம் என்ற கதவபுரம். நெடிதுயர்ந்த மதில் சுவர்கள், நிமிர்ந்து நின்ற மாளிகைகள், நேரான நெடுந்தெருக்கள், முத்துக்களை அரைத்து சுவரெடுத்து பவழங்களை குழைத்து சாந்து பூசப்பட்டதோ என தோன்றும் அரண்மனை. கன்னி தமிழ் செழிக்க, கலைகளை வளர்க்க, வாழ்க்கையை நெறிவகுக்க தலைநகரான கபாடபுரத்தில் பாண்டியர்கள் ஏற்படுத்திய இரண்டாம் தமிழ்ச்சங்கம் இது. இதனை வெண்டேர் செழியன் என்னும் பாண்டிய மன்னன் நிறுவினார். அவனுக்கு பின்னர் எண்ணற்ற மன்னர்கள் 3700 ஆண்டுகளுக்கு மேலாய் இச்சங்கத்தை தொடர்ந்து நடத்தினர். இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் மன்னன் பாண்டியன் திருமாறன். பண்புமிக்க தமிழ்க்குடியில் தோன்றிய பாண்டியன் தமிழை முன்னமர்த்தி அதன் பின்பே தானமர்ந்தான். கலி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை முதலான இலக்கிய செல்வங்களோடு ஏரணம் எனப்படும் தர்க்கம், கணிதம், வானவியல், மருத்துவம், கப்பற்கலை முதலான பல்வேறு துறைகளைப் பற்றிய நூல்களும் நிறைந்திருந்தன. இவர்கள் மேலை நாட்டு வணிகர்கள். தமிழ்நாட்டுக்கு வந்த பிற நாட்டு வணிகர்கள் முத்து, தந்தம், மயில் தோகை, சந்தனம் முதலானவற்றை வாங்கிச் செல்வது வழக்கம். ஆனால் இவர்கள் இனிய தமிழ் நூல்களை பற்றியும் கேள்விப்பட்டு அவற்றை தம் நாட்டுக்கு வாங்கிச் செல்ல வந்துள்ளனர். பழந்தமிழ் நாட்டில் ஆயிரக்கணக்கான பண்வகைகள் இருந்தன. பண்ணும் பாட்டும் செழித்து வளர்ந்த பண்பாட்டு நிலம் அது. பண்ணுக்கேற்ப ஆடுகின்ற விரலியரும் பண்ணமைத்து பாடுகின்ற பாணர்களும் இருந்தனர். இப்படியெல்லாம் மன்னர்கள் நற்றமிழாம் முத்தமிழை நாடெங்கும் பரப்பி வந்தனர். முடிமன்னர்கள் போர் செய்ய நேர்ந்தால் பெண்டிர், முதியோர், திருமணமாகி குழந்தை இல்லாத ஆடவர் ஆகியோர் ஊர் மன்றத்தில் ஒதுங்கி நிற்குமாறு அறிவித்துவிட்டு அதன் பின்பே போர் தொடங்க வேண்டும் என்று புறப்பாடல் பாடிய புலவருக்கு பொன்முடிப்பை வழங்கினான் மன்னன். இவர் தள்ளாத கிழவர் மட்டுமல்ல, பொல்லாத புலவரும் கூட.
காதல் சுவையூறும் அகப்பாடல்களை இளமை கொஞ்ச கொஞ்ச எப்படி பாடியிருக்கிறார் தெரியுமா? குமரிக்கண்டத்து மக்கள் இப்படியெல்லாம் மகிழ்வோடும் மன நிறைவோடும் புகழோடும் நற்பொலிவோடும் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் இயற்கையின் சீற்றம் மிகுந்து கொண்டே வந்தது. இனி மனித சக்தியால் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலை.
மணியும் பாண்டியனின் காலடியில் உருண்டோடின. அவற்றை பொருட்படுத்தவே இல்லை அவன். எல்லா செல்வங்களையும் இழந்தாலும் எதிர்கால சந்ததிக்காக இந்த தமிழ் செல்வங்களையாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டான் செந்தமிழ் வேந்தன். அவனுடைய உற்றார் உறவினர் அனைவருமே மூழ்கிக் கொண்டிருந்தனர். தான் மட்டும் வாழ வேண்டும் என்று தப்பித்து வரவில்லை அவன். தமிழ் வாழ வேண்டும் என்று தவிப்புடன் தான் ஓடி வந்தான். இவன் செல்லும் இடமெல்லாம் உடன் செல்லும் ஆட்பெரும் படையும் அணிதேர் புரவியும் இன்று இல்லை. தன்னன் தனியனாக தவிக்கும் நெஞ்சினனாக தமிழ்காக்கச் செல்கின்றான் திருமாறன். அவன் பயணத்தை வரலாறு ஒரு நாள் பயமணக்கச் சொல்லும். முடமான கையில் செங்குருதி, நெஞ்சிலோ முத்தமிழ் காக்கின்ற உறுதி. பகுளி ஆற்றின் கரையில் தொடங்கிய தமிழ்ச்சங்கத்தின் வரலாறு குமரி ஆற்றின் கரையில் தொடர்ந்து வைகை ஆற்றின் கரையை வந்தடைந்தது. தமிழன்னையின் திருவடிகளில் எஞ்சிய ஓலைச்சுவடிகளை வைத்தான் திருமாறன். கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் நிறைந்தது.
காக்கும் தன் பணியை தொடர்ந்தான். அமிழ்தான மதுரை திருநகரில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினான் பாண்டியன் திருமாறன். வாழ்க தமிழ்! வணக்கம்.